Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க வித் ப்ரூஃபோட. அதுக்கு முன்னாடி ரீநீட் வச்சாங்க இல்லையா 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 29 ஜூன் 28 இந்த 2 நாட்கள்ல இந்த சேலஞ்சிங் த ஆன்சர் கீ OMR ஷீட் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ்லாம் முடிஞ்சது. ஜூன் 30 இன்னைக்கு ஃபைனல் ஆன்சர் கீ விட்டாங்க. ரிசல்ட் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இதற்கிடையில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா இங்க வந்து பாருங்க நமக்கு வந்து ஸ்பாட் அட்மிஷன் டீம்டு யூனிவர்சிட்டிலையோ அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையோ அவங்களே சில சீட்டை வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்களா ஃபைனல் ரவுண்டில் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வில் தேர் பி எனி ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் தான் உள்ளதுலேயே ஃபைனல் ரவுண்ட், அதுக்கு மேலே எந்த அட்மிஷனும் நடக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். Yes, there will be first registration choice filling for stray vacancy round final round as per the directions of Honorable Supreme Court of India wide order dated December 12, 22. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2022 வந்திருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஃபைனல் ஸ்ட்ரே வேகன்சி கவுன்சிலிங்கை கவர்மெண்ட் அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் நடத்தணும். The medical counseling committee of DGHS MOHFW shall conduct the online counseling for stray vacancy round of 100% seats of deemed universities. So deemed universityக்கு ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் ஒரு சீட்டு கூட ரிட்டர்ன் பண்ணாம எல்லாத்தையுமே ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு, உரிமை யாருக்கு தான் இருக்கு, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு தான் இருக்கு. இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நம்பர், அதுவும் எந்த டேட்ல வந்திருக்குங்கிறது முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க 2022. இப்போ நம்ம சேனல்லையே 2022க்கு முன்னாடி உள்ள அட்மிஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே வேகன்சி அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க நடக்கும்னு போட்டிருப்போம். ஆனால் 2022க்கு அப்புறம் ஸ்ட்ரே வேகன்சி டீம்டு யூனிவர்சிட்டிலையோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையோ நடக்காது. இப்போ ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டினா ஆன்லைன் ஸ்ட்ரே வேகன்சி MCC கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னா ஆன்லைன் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 4th ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபைனல் ரவுண்ட் கவுன்சிலிங் தமிழ்நாடு TN மெடிக்கல் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்பாட் அட்மிஷன்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஆன்லைனில் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு ஷெட்யூல் விட்டு அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடச்சா போய் ஜாயின் பண்ணிக்கிறது தான். அதே போல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எது சேஃப் ரேங்க் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ரவுண்ட் 5க்கு ஒரு பர்டிகுலர் காலேஜில் ஒரு கட் ஆஃப் மார்க் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபைனல் கிடையாது. அதுக்கு முன்னாடி ரவுண்டில் அதை விட கம்மிக்கே கிடச்சிருக்கும். அதனால் ஒரு சில வீடியோஸில் இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து என்னோட வீடியோவே 2 ஸ்க்ரீன்ஷாட். ஒரு இதில் வந்து மதுரை எய்ம்ஸுக்கு வந்து ஹையர் கட் ஆஃப் இருக்குது. ஷார்ட்ஸ் ஃபார்மில் போட்ட வீடியோ 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ போடுவோம் இல்லைங்களா, அதில் மதுரை எய்ம்ஸுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது கட் ஆஃப். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ், அதுவும் 2023 நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்றதுக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் முதல்ல அதிக கட் ஆஃப் நான் போட்ட வீடியோவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தார் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் நியாயம் தான், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான், தவறு சொல்லலை. டவுட் கேட்கலாம், நீங்கள் டவுட் கேட்குறத நான் தவறே சொல்லலை, அதற்கான விளக்கம் தான் கொடுக்குறேன். இது நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம், நம்ம டவுட் கேட்டு விளக்கம் சொல்லிக்கிறது, அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் எய்ம்ஸ் மதுரைக்கான கட் ஆஃப் ஹையராக இருக்க மாதிரி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரவுண்ட் 2 வரைக்கும் மட்டும்தான் கட் ஆஃப் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து ஷார்ட்ஸ் ஃபார்மில் நம்ம கட் ஆஃப் போட்டிருக்கோம்ல, அது ரவுண்டு 5 கடைசி ரவுண்ட் வரைக்கும் உள்ள கட் ஆஃப் மார்க். ஸோ தட் அது வந்து நம்ம எந்த ரவுண்ட் வரைக்கும் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே போல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட நம்ம ஒரு பர்டிகுலர் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இது சேஃப் மார்க்னு போட்டிருப்போம் ரவுண்ட் 5க்கு கடைசி ரவுண்டுக்கு. ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், 3rd ரவுண்டில் குறையும், 4th ரவுண்டில் இன்க்ரீஸ் ஆகும், 5th ரவுண்டில் குறையும். இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்குங்க. இது வந்து MCC வெப்சைட்லேருந்து ரிட்ரீவ் பண்ண டேட்டா. இப்போது ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 12,18,682 ரேங்க் வரைக்கும் 107 மார்க் வரைக்கும் 2023 ரவுண்ட் 1ல கிடச்சிருக்கு. 107 மார்க்குங்கிறது போன வருஷம் ஜஸ்ட் பாஸ் மார்க்கு. அதே ரவுண்ட் 2ல 12,16,025 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. ரவுண்ட் 3ல 9,69,720 கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 3லயே 12,08,768 வரைக்கும் கிடச்சிருக்கு. ரவுண்டு 5ல தான் 58,6160
33 வரைக்கும் 238 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஒரு சீட் ஏதாவது ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும். ஆல்ரெடி இவங்க ஜாயின் பண்ணவங்க ரிசைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதாவது சீட் ஃபில் ஆகாமல் இருக்கிறதுல யாராவது ஒருத்தவங்க போய் ஃபைனல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ தட் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இங்கே எந்த மார்க் வரை கிடச்சிருக்குன்னா 107 சொல்லுவோம். ஆனால் ஃபைனல் ரவுண்டு 2023 ரவுண்ட் 5ல என்ன மார்க் கிடைச்சதுன்னு சொன்னா 238 மார்க் கிடைச்சதுமோ. ஆனா 107 மார்க்குக்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் கிடைச்சிருக்கு, ரவுண்ட் 4லயும் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில சீட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் பாஸ் ஆகி நீங்க 129 மார்க் இருக்கீங்க, இல்லை அன்ரிசர்வ்னா 164 மார்க் இருக்கீங்கனாலே ஏதோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட் கிடைச்சிடும். பிகாஸ் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 20 lakhs 25 lakhs per year அப்படிங்கும்போது உங்க ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷன் குறைஞ்சிருது. ஸோ தட்ஸ் தி திங். இந்த வீடியோவில் நம்ம வந்து 2024க்கு ரீ எக்ஸாம் நீட்டுக்கு வச்சாங்களே அதற்கான ரிசல்ட் விட்டுட்டாங்க. அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு சேஃப் மார்க் என்ன, சேஃப் ரேங்க் என்ன ஜென்ரலாக பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்லூரியை எடுத்து பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இந்த கல்லூரியை ப்ரமோட் பண்ணணும்னு உடனே நினச்சிக்காதீங்க. எந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க்னு ஒன்று இருக்கும். எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் உங்களுக்கு வேணுமா, நான் கட் ஆஃப் மார்க் போடுறேன், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வேணுமோ அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நம்ம கட் ஆஃப் போட்டுடலாம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இப்போ வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறதுக்கு காரணம், எவ்வளோ மார்க் கம்மியாக இருந்தாலும் ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தா கூட நமக்கு சீட்டு கிடைக்கும். ரேங்க் பார்த்துங்க, 12,18,682 வரைக்குமே சீட்டு கிடச்சிருக்கு. அப்போது அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.